தஞ்சாவூரில் உள்ள பிரசித்தி பெற்ற உப்பிலியப்பன் கோயிலில் தை மாத சிரவண தின தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருநாகேஸ்வரத்தில் 108 வைணவ தலங்களில் ஒன்றான உப்பிலியப்பன் சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் வரும் சிரவண தினத்தன்று தெப்பத் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று நடைபெற்ற தெப்பத் திருவிழாவை ஒட்டி உற்சவ மூர்த்திகளான பொன்னப்பன், பூமாதேவி தாயார் சிறப்பு மலர் அலங்காரத்தில் கோயில் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். தொடர்ந்து அங்கிருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக வந்த உற்சவ மூர்த்திகள் தேசிகருடன் பகலிரா பொய்கையில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். குளத்தை சுற்றி 3 முறை வலம் வந்த பெருமாளையும் தாயாரையும் அங்கு திரண்டிருந்த ஏராளமான பக்தர்கள் கண்டு மனமுருகி வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற விஜயராகவ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற 3ஆம் நாள் தெப்பல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். திருப்புக்குழியில் அமைந்துள்ள மரகதவள்ளி சமேத விஜயராகவ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதம் ஜடாயு தீர்த்தத்தில் தெப்பல் உற்சவம் நடைபெறுவது வாடிக்கை. அந்த வகையில் கடந்த 18ஆம் தேதி ஜடாயு தீர்த்தத்தில் தெப்பல் உற்சவம் வெகு விமர்சையாக தொடங்கியது. நேற்று நடைபெற்ற 3ஆம் நாள் தெப்பல் உற்சவத்தில் விஜயராகவ பெருமாள் மரகதவள்ளி தாயாருடன் தெப்பலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பலில் 7 முறை வலம் வந்த பெருமாளையும் தாயாரையும் ஏராளமான பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wonderyard G Square. For details call 8939750009.